வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்ம கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடரில் நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க என்ன கேள்வின்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கேள்வி வந்து சிஎஸ்ஐஆர் 2016ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வி வந்து எதனுடைய தொடர்ச்சி அப்படின்னா, நம்ம இதற்கு முன்னாடி எல்டிஏ பற்றி 38 ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து ப்ராப்ளம் நம்பர் 39. ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா, பென்சால்டிஹைட், ட்ரைமெத்தில் சிலைல் சயனைடு மற்றும் ஜிங்க் அயோடைடு கேட்டலைசிஸ் முன்னிலையில் முதல் படியில் வினைபுரியுது. இரண்டாவது படியில் எல்டிஏ, அதைத் தொடர்ந்து ஐசோப்ரோப்பைல் அயோடைடு கூட அது வினைபுரியுது. அதன் பிறகு மூன்றாவது படியில் உங்களுக்கு ஆசிட் ஹைட்ராலிசிஸ் நடக்குது. இது தொடர்ந்து ஏக்குஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு உடன் வினைபுரியும் பொழுது நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. கீழே 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். முதல்ல வினையை எழுதிக்கிடுவோம். ஸோ பென்சால்டிஹைடு வந்து ஜிங்க் அயோடைடு கேட்டலைசிஸ் முன்னிலையில் ட்ரைமெத்தில் சிலைல் சயனைடு கூட வினைபுரியுது. ஸோ இது வந்து ஒரு ட்ரைமெத்தில் சிலைல் சயனைடு அடிசன் ரியாக்ஷன், அதாவது ஒரு சேர்த்தல் வினை. எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இங்கே ஜிங்க் அயோடைடு வந்து ஒரு லூயிஸ் ஆசிட் கேட்டலைசிஸாக வேலை பார்க்குது. ஸோ முதல்ல இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து ஜிங்க் அயோடைடு கூட உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுது. இப்படி கோஆர்டினேட் பண்ணுறதுனால இந்த கார்பன் சென்டர், அதாவது கார்பனைல் கார்பன் சென்டர் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக மாறும். இதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, ட்ரைமெத்தில் சிலைல் சயனைட்லேருந்து சயனைடு அயான் வந்து இங்கே இருக்கக்கூடிய கார்பனைல் கார்பனை தாக்கும். ஸோ இந்த வினையில் வந்து ஜிங்க் அயோடைடு கேட்டலைசிஸ் வந்து தேவைப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த ட்ரைமெத்தில் சிலைல் சயனைடு வந்து ஒரு நல்ல நியூக்ளியோஃபைல் கிடையாது. சரியா? அதன் காரணமாக நமக்கு வந்து ஜிங்க் அயோடைடு வந்து இந்த வினைக்காக தேவைப்படுது. இப்போ இந்த சயனைடு அடிஷன் நடக்கும். நடந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய பைபாண்டட் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே நோக்கி நகரும். இதன் மூலமாக உங்களுக்கு ஆக்சிஜனுக்கும் ஜிங்குக்கும் இடையில வந்து ஒரு பிணைப்பு ஏற்படும். அதே வேளையில் I- வந்து வெளியே போகும். ஸோ அப்படி வெளியே போகும்போது நமக்கு ட்ரைமெத்தில் சிலைல் அயோடைடு அப்படிங்கிற ஒரு பை ப்ராடக்ட்டும் உங்களுக்கு சயனைடு அடிஷனான ஒரு இன்டர்மீடியேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய, அதாவது ஆக்சிஜனுக்கும் ஜிங்குக்கும் இடைப்பட்ட பிணைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் வந்து சிலைல் ஆட்டத்தை வந்து தாக்கும். இதைத் தொடர்ந்து ஜிங்க் அயோடைடு இருக்குல்ல, அது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு I- எடுத்துக்கிட்டு ஜிங்க் அயோடைடாக மாறிடும். ஸோ இப்போ நமக்கு இதனோட முடிவில், ஃபஸ்ட்டு ஸ்டெப்போட முடிவில் நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இன்டர்மீடியேட் அதற்கு அடுத்த படியில் எல்டிஏ கூட வினைபுரியுது. எல்டிஏ பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே விரிவாக பார்த்துருக்கோம். அதனுடைய ப்ரிப்பரேஷன் மற்றும் அப்ளிகேஷன் மற்றும் பண்புகளை ஏற்கனவே நம்ம 2 பார்ட்டுகளாக பார்த்துருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, எல்டிஏ வந்து நமக்கு தெரியும். எல்டிஏ வந்து ஒரு நான் நியூக்ளியோஃபிலிக் ஸ்டெடிக்கலி ஹிண்டட் ஸ்ட்ராங் பேஸ். சரிங்களா? இது பொதுவாக வந்து அசிட்டிக் பொசிஷனில் இருக்கக்கூடிய புரோட்டான்களை எடுக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த பொசிஷன் வந்து அசிட்டிக்காக இருக்குது. ஏன்னா இங்கே ஃபினைல் குரூப் வேறு அட்டாச் ஆகிருக்கு, அதே வேளை சயனைடு குரூப் வேறு அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இந்த பொசிஷன் வந்து மோர் அசிட்டிக்காக இருக்கும். அப்போ எல்டிஏ பயன்படுத்துகிறப்ப இந்த புரோட்டானை அது வந்து ரிமூவ் பண்ணும். இதனோட அடிப்படையில் நமக்கு இந்த மாதிரி ஒரு கார்பானியான் ஸ்பீசிஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த கார்பனியான் ஸ்பீசிஸ் அதற்கு அடுத்ததாக ஐசோப்ரோப்பைல் அயோடைடு கூட வினைபுரியுது. இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா, அல்கலைஷன் நடக்க போகுது. இப்போ ஐசோப்ரோப்பைல் அயோடைடு கூட இது வினைபுரியும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே இருக்கக்கூடிய கார்பனை வந்து தாக்கும் பொழுது I- வெளியே போய் நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த இன்டர்மீடியேட் வந்து தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆசிட் ஹைட்ராலிசிஸ்க்கு உட்படுது. ஸோ இப்போ ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய டிஎம்எஸ் குரூப் வந்து க்ளீவ் ஆகி நமக்கு சயனோஹைட்ரின் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த சயனோஹைட்ரின் சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் வினைபுரியும் பொழுது, ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ராக்சி குரூப்லேருந்து ஒரு புரோட்டானை எடுத்து நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கும். இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த கார்பனை நோக்கி நகரும் பொழுது Cn- வெளித்தள்ளப்பட்டு நமக்கு இறுதியாக கீட்டோன் வந்து ப்ராடக்டாக கிடைக்கும்.
சரி, வாங்க நம்ம கேள்விக்கு போகலாம். இதுவரைக்கும் நம்ம விவாதிச்சதோட அடிப்படையில பார்க்கும்போது, கீழ குடுத்திருக்கக்கூடிய விடைகள்ல மிகவும் சரியான விடை வந்து ஆப்ஷன் 4 தான். உங்களுக்கு இந்த விரிவுரை பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கேள்விகள் அடிக்கடி வரணும் அப்படின்னா, வேதியியல் தமிழில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வினையில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.